அவங்களுக்கு வந்து சரியாக புரிய மாட்டேங்குது. இப்போ இருக்கிற கூட சரியா சார் சில வாட்டி நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தா எல்லாம் இருக்குது. சில வாட்டி நான் தமிழ் நியூஸ் பார்க்கும்போது எனக்கே தமிழ் புரிய மாட்டேங்குது. ஐயோ டச் போச்சா என்னாச்சு இதுன்ட்டு. அந்த கிராந்திகன் வெரி ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் தமிழ் பேசிக்கின்னு இருக்காங்க. இந்த படம் வரும்போது இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கும் வந்திருந்தது. எந்த மாதிரினா கிளாசிக்கல் தமிழ் இல்லை, அந்த பழைய கால தமிழ் இல்லை, அந்த தமிழ் தான் யூஸ் பண்ணோம், அந்த லிட்ரேச்சர் யூஸ் பண்ணோம் அன்றதை நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் வெரி கிளியர். ஏன்னா எனக்கு இருக்கிற சில கிரேட் லெஜெண்டரி மூவிஸ் இல்லை, நான் சம் ஐகானிக் மூவிஸை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அது தமிழில் கூட மிகப்பெரியான ஹிட், தெலுங்குலேயும் மிகப்பெரியான ஹிட். அது மாயா பஜார்ன்றது ஒரு படம். அந்த காலத்தில் அவ்வளோ கான்டெம்பரரியாக அந்த காலத்தில் நினச்சாங்க. எந்த மாதிரினா அந்த படம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் வந்து ரொம்ப பழைய கால தமிழ் இல்லை, இட்ஸ் நாட் வெரி கிளாசிக்கல் தமிழ். அந்த காலத்துக்கு கான்டெம்பரரி தமிழ் இருந்தது. ஸோ வென் த ஸ்டோரி டெல்லிங் பிரமாதமாக இருக்கும்போது அது மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் பார்வதி பரமேஸ்வரன் பேசும்போது கூட அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணல. நான் ஐ செட் லெட் இட் பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, லெட் இட் மேக் இட் அ வெரி வெரி கலோக்கியல் தமிழ், லெட் இட் பி accessible and understandable for everybody என்றது that was my intention. and அதே மாதிரி தான். அண்ட் எனக்கு மேஜராக தேங்க்ஸ் சொல்கிறது சரத் அங்கிளுக்கு எதுக்கு சொல்லணும்னா, நான் டப் பண்ணும்போது தமிழில் டப் பண்ணுறேன்னா, விஷ்ணு இது நானே கிட்ட இருந்து நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு தேவையில்லை, பட் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாங்கள் பண்ணுற ஒரு ட்ரீம்க்கு அவர் ஹெல்ப் பண்ணுறது, அவர் ஹெல்ப் மிகப்பெரியான ஹெல்ப். அவரே கிட்டே இருந்து எல்லா வாய்ஸஸ் செக் பண்ணி நான் முதல்ல ஒரு வருஷன் பண்ணி அனுப்பும்போது விஷ்ணு இல்லை நல்லா இல்லை, இது கரெக்டாக கிடையாது, மொத்தம் படம் ரீடப் பண்ணோம் அண்ட் பண்ணி அங்கிளே கிட்டே இருந்து எல்லாம் பண்ணார். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட் ஹெல்ப். அவர் ஸ்டேச்சருக்கு அவருக்கு இருக்கிற டைம் கிரன்ச்சுக்கு அவர் பண்ண தேவையில்லை. அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ஒரு ஃபாதர் மாதிரி அவர். ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் ஃபார் தட். தமிழ் சினிமாவில் இன்றும் மார்க்கண்டையன் வந்து கூட வந்து ஐ கான்ட் ஹியர், சாரி கேட்கல. விஷ்ணு பிரதர், கேள்வியில் அப்ரிசியேஷன் தான். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணப்ப நாயரோட விழா வந்து காளகஸ்தி பகுதியில் வந்து எவ்ரி இயர் 10 days வரை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆந்திராவில். ஸோ 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொந்தமானவங்க. அவங்க ஜஸ்ட் லைக் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், அவங்க ஒரு பெரிய வாரியர்ஸும் கூட. நிறையா சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு காரணமாக இருந்திருக்காங்க. அண்டு நிறையா ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷனரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாயனாராக கண்ணப்ப நாயனாராக நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். அண்ட் ஒன் மோர் சஜஷன்.